ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை சீட் ஃப்ரை. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவரை விதை ஃப்ரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ அவரைக்காயெலாம் வாங்கினோம்னா அதில் கொஞ்சம் முத்தல் ஆகிட்டோம். அதை என்ன பண்ணுவோம், நம்ம தூர போட்டுருவோம். அப்படி தூர போடாமல் அதில் உள்ள இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்து நம்ம எந்த மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி அவரைக்காய் கொஞ்சம் முத்திட்டுனா அதில் உள்ள விதையை இப்படி நீங்கள் தோல் நீக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு இந்த அவரை சீடை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நல்லா ஒரு ஃப்ரை, நம்ம ஒரு சைடிஷ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். பார்த்திங்களா, அந்த அவரை விதை இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். என்னடா ஃப்ரைன்னு சொன்னாங்களே, இதில் போட்டு வேக வைக்க போகிறாங்களான்னு நீங்கள் பார்க்காதீங்க. இதில் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். நீங்கள் பாத்திரத்தில் செய்யணுன்னாலும் செய்யலாம், டைரெக்டாக கூட இதை வேக போட்டுக்கலாம். அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் நேரம் ஆகும். நான் இதை குக்கரில் இன்றைக்கி செய்வேன். இப்போ ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நான் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நமக்கு ஃபைனாக வெந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கரண்டு போயிட்டு அதனால தான் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், நான் ஒரு 4 பூண்டு பல் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செய்யும்போது அது அஜீரண கோளாறு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டு ஆட் பண்ணுதோம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா இது வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான ஒரு 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வதக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் எதுலேயுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா அந்த வாசம் நமக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அந்த அவரை விதையோடு இந்த உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ அவரைக்காய் வாங்கிட்டு வந்தோன்னே எப்போவுமே அவரைக்காய் மாதிரி செய்யாமல் இப்போ அதில் இருக்க விதைகளை எடுத்து செய்கிறதும் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அவரைக்காய் முத்திட்டுனா அதை அப்படியே தூர போடாதீங்க. அதில் இருக்கிற விதையாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா போட்டாச்சு. ஏன்னா அது கூட உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்யும்போது குழந்தைகள்லாம் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நான் தண்ணியெல்லாம் எதுவுமே விட்டு வேக வைக்க போகிறதில்ல. இது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுவோம். அதனால் கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க.
அப்படின்னா தான் இது வந்து அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும் நமக்கு. இது வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான ஒரு சைடிஷ்னே நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவரை விதையை வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இது வந்து உருளைக்கிழங்குக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த அவரை மொச்சை இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்யாமல் உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக வேக வச்சு இந்த அவரை விதையும் வேக வச்சு கூட நம்ம ஒரு ஈவினிங் ஒரு சேலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நமக்கு வந்து எல்லாமே ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிட்டு, எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வத்தப்பொடி மட்டும் ஆட் பண்ணேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த பொட்டேட்டோவோட இந்த சீடும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.